தற்பொழுது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஓட்டுநரை தாக்கியதாக மருத்துவமனை இயக்குநர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஓட்டுநர் சத்யா புகாரில் 4 பிரிவுகளிலும், நவீன் புகாரில் 3 பிரிவுகளிலும் போலீசார் வழக்கு பதிந்து நவீனை கைது செய்துள்ளனர். ஓட்டுநரை தாக்கியதாக மருத்துவமனை இயக்குநர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை அயனாவரத்தில் தனியார் மருத்துவமனையில் தகராறு ஏற்பட்டு ஓட்டுநரை தாக்கிய மருத்துவமனை இயக்குநர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வேலையை விட்டு நின்ற ஓட்டுநர் சத்யாவுக்கு 13 நாட்கள் சம்பள பாக்கு இருப்பதாக கூறப்படுகிறது. ஓட்டுநரை தாக்கியதாக மருத்துவமனை இயக்குநர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், முழு விவரங்கள் என்ன? சென்னை அயனாவரத்தில் செயல்பட்டு வரக்கூடிய தனியார் மருத்துவமனையில் ஓட்டுநராக பணிபுரிந்து வருபவர் சத்யா. இவருக்கு சம்பள பாக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மருத்துவமனையுடைய இயக்குனர் நவீன் என்பவரை நேரில் சந்தித்து தனது சம்பளத்தை அளிக்கும்படி அவர் கேட்டதாக கூறப்படுகிறது. அதனால் அப்போது இருவருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டு தகராறாக முடிந்தது. மாறி மாறி தாக்கிக் கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இதில் சத்யாவை நவீன் சர்ஜிக்கல் பிளேடால் வெட்டியதாகவும், அதே போல டியூப் மூலமாக கை கால்களை கட்டி வைத்து தாக்கியதாகவும் அவர் புகார் அளித்திருந்தார். இந்த புகார் தொடர்பாக அயனாவரம் போலீசார் 2 தரப்பினர் அளித்த புகாரின் அடிப்படையில் நவீன் மீதும் சத்யா மீதும் தனித்தனியாக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதன் ஒரு கட்டமாக சத்யா அளித்த புகாரின் அடிப்படையில் மருத்துவமனையுடைய இயக்குனர் நவீனை அயனாவரம் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்.